வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த 2 மாதங்களில் நாட்டில் மது உற்பத்தி அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற குழு அறிவிப்பு. சில மனித உடல்களின் பாகங்களுடன் ஒரு தொகை எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தகவல். அனுர அரசு நடவடிக்கை, முன்னாள் ஜனாதிபதி வசமாக சிக்குகிறார். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தனித்தே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் வாரத்திற்குள் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,72,96,330 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நடைபெறவுள்ள 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட தேர்தல் ஆணையாளர்கள், துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4872 வட்டாரங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் நடாத்தப்பட உள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஓபத்த வீதியில் உள்ள ஹிங்குல் பகுதியில் உள்ள ஹிங்குலோயாவின் கரையில் சில மனித உடல்களின் பாகங்கள் என சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அத்துடன் பையொன்றில் 2 மண்டையோடுகளும் மனித எலும்புக்கூடுகளும் காணப்பட்டதாக மாவனல்ல போலீசார் தெரிவித்தனர். அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அப்பகுதிக்கு சென்ற போது இந்த எலும்புக்கூடுகள் அடங்கிய பையை அவதானித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். மாவனல்ல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உத்தரவின் பேரில் கேகாலை குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். மீட்கப்பட்ட 2 மண்டையோடுகள் மற்றும் எலும்புக்கூடுகளை கேகாலை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு மாவனல்ல பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களில் நாட்டில் மது உற்பத்தி 22% அதிகரித்துள்ளதாகவும் வருமானம் 23% அதிகரித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பொதுநிதி தொடர்பான குழு கூட்டத்தின் போது இது தெரிய வந்துள்ளது. சட்டவிரோத மதுபானையை குறைக்கும் நோக்கில் புதிய வகை மதுபானங்களை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கலால் கட்டளை சட்டத்தின் 22வது பிரிவின் கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்பின் கீழ் மதுபானங்களுக்கான கலால் வரியை அதிகரிப்பதற்கான முன்மொழிவு குழுவால் பரிசீலிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. விவாதங்களின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தகைய வரி அதிகரிப்புகள் தனிநபர்களை சட்டவிரோதமாக மதுபானத்தின் நுகர்வு மற்றும் உற்பத்தியை நோக்கி தள்ளக்கூடும் என்று கவலை தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் சட்டவிரோத மதுபான நடவடிக்கைகளுக்கு எதிரான சோதனைகள் முறையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிக்கல்களில் மாட்ட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சர்ச்சைக்குரிய படலந்த ஆணைக்குழு அறிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் கையில் எடுத்துள்ளது. 1980களின் பிற்பகுதியில் 1990களின் முற்பகுதியில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சித்திரவதை மற்றும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகளில் அரசாங்கம் ஈடுபட்டதாக கூறப்படும் விவகாரம் இது. அதில் ஜேவிபி உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜேவிபியின் ஒரு அங்கம்தான் தற்போதைய ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி. அதனால் அவர்கள் இதை தீவிரமாக அணுகலாம். 25 வருடங்களுக்கு பின்னர் இந்த வார அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஆவணம் பற்றி விவாதிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் மற்றும் ஊடக செய்தி தொடர்பாளர் கலாநிதி நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவை படலந்து வீடமைப்பு திட்டத்தில் முறைகேடுகளில் தொடர்புபடுத்தும் ஆவணம் இது. அல் ஜசீராவுக்கு ரணில் அண்மையில் அளித்த பேட்டி மற்றும் அவரது பொறுப்பு கூறலை கோரும் அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த அறிக்கை பொது பேச்சில் மீண்டும் வெளிவந்துள்ளது.
அமைச்சர் நலிந்த ஜெயதிச விக்ரமசிங்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இருப்பதை ஒப்புக்கொண்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, படலண்ட வழக்கில் விக்ரமசிங்க தொடர்புபட்டார் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். எனவே இது ஒரு பொதுவான உண்மை, குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்க முடியாது என்றார். அதே நேரத்தில் அரசாங்கம் எடுக்கும் துல்லியமான நடவடிக்கைகளை குறிப்பிடுவதை தவிர்த்த அவர், அமைச்சரவை கலந்துரையாடலின் பின்னர் முடிவு எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். அறிக்கையின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் விக்ரமசிங்கவின் குடிமையுரிமைகளை ரத்து செய்ய முடியுமா என்று கேட்டபோது, அந்த அறிக்கையின் இருப்பு நடவடிக்கைகளுக்கு போதுமான காரணம் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அல் ஜசீராவில் மார்ச் 6ஆம் தேதி ஒளிபரப்பான நேர்காணலின் போது படலண்டா ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் விக்ரமசிங்க மறுத்தார். 1980களில் படலந்தாவில் சட்டவிரோத தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகளில் முக்கிய நபராக அவரை பெயரிடும் அரசாங்க அறிக்கையை எதிர்கொண்ட போது அவர் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அறிக்கையின் செல்லுபடியை கேள்விக்குள்ளாக்கினார். அவர் ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறினார். இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று வலியுறுத்திய விக்ரமசிங்க, படலந்தாவில் நடந்ததாக கூறப்படும் நடவடிக்கையில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற தனது நிலைப்பாட்டை மீண்டும் தெரிவித்தார். 1994ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் நிறுவப்பட்ட படலந்தா ஆணைக்குழு படலந்தா வீடமைப்பு திட்டத்தில் இடம்பெற்ற சித்திரவதைகள், சட்டவிரோத தடுப்புகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரித்தது. 1997இல் சமர்ப்பிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கையில் அப்போது மூத்த அமைச்சராக இருந்த விக்ரமசிங்க உட்பட பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். படலந்தாவில் நடந்த நடவடிக்கைகள் குறித்து அவருக்கு தெரியும் என்றும் அந்த தளத்தை பார்வையிட்டதாகவும் அந்த அறிக்கை குற்றம் சாட்டியது. பொதுமக்கள் உரிமைகளை ரத்து செய்தல் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்தல் உட்பட பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அறிக்கை பரிந்துரைத்தது. ஆனால் இந்த பரிந்துரைகள் ஒருபோதும் செயற்படுத்தப்படவில்லை. அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகவே உள்ளது. சந்திரிகா குமாரதுங்க இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் அல்லது அதன் பரிந்துரைகளை பின்பற்றாமல் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டினர். முன்னிலை சோசலிச கட்சி FSBயின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ விக்ரமசிங்கவின் அரசியல் வாழ்க்கை பற்றிய கடுமையான விமர்சனத்தில் அண்மையில் இதனை எடுத்துக்காட்டினார். படலந்தா ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வராமல் அல்லது ரணிலின் குடியுரிமைகளை ரத்து செய்யாமல் மறைத்து ரணில் விக்ரமசிங்கவை சந்திரிகா குமாரதுங்க பாதுகாத்தார் என்று அவர் கூறினார். JVP உறுப்பினர்களை உள்ளடக்கிய தற்போதைய அரசாங்க அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைய செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். ஒரு வர்த்தமானி அறிவிப்போ அல்லது புதிய சட்டமோ தேவையில்லை. அறிக்கையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து விக்ரமசிங்கவின் குடியுரிமைகளை ரத்து செய்ய வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று அவர் கூறினார்.